சங்கரன்கோவில் பகுதிகளில் நல்ல விளைச்சல் இருந்தும் வெங்காயத்திற்கு போதிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்றுப்பகுதியில் உள்ள சுமார் 100 ஏக்கரில் வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. விளைச்சல் அதிகரித்து தற்போது விறுவிறுப்பாக அறுவடையை தொடங்கிய விவசாயிகளுக்கு வெங்காய விலை கண்ணீர் வரவைக்கும் வகையில் உள்ளது. சாகுபடி செய்யும் போது கிலோ 66 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது வெறும் 15 ரூபாய்க்கு விலை நிர்ணயம் செய்வதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். வெங்காயம் தர 3 ஏக்கர் வெங்காயம் வச்சிருக்கேன். வெங்காயத்தில் மொத்த செலவு நாங்கள் 60 ரூபாய்க்கு விதைக்காய்ங்க விற்றோம். இப்போ 18 ரூபாய் கூட காய் எடுக்க மாட்டேங்காங்க. மொத்த செலவு வந்து எங்களுக்கு வந்து 2,75 80 வரைக்கும் ஆயிடுச்சு. எங்களால் ஒன்றுமே செய்ய முடியலை. காய் எடுத்து போட்டிருக்கோம், வாங்கிறதுக்கு வரமாட்டேங்காங்க. காயை வந்து என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியாமல் இப்போ 200 ரூபாய் நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுத்து போட்டு என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கோம். கையிலேருந்து சம்பளம் போடுவோம். ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் வந்து ஏதாவது நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். வெங்காய சாகுபடிக்கு செய்த செலவில் ஒரு பகுதி கூட கிடைக்கவில்லை எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 30,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் இழப்பீடு, வட்டியில்லாத கடன் வழங்க அரசின் உதவியை எதிர்பார்த்து காத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.